ஹாய் விவர்ஸ், வெல்கம். இன்றைக்கி ஈரோடு சிக்கன் கறி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு எலும்பு இல்லாத சிக்கனை எடுத்து சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி வச்சுக்கிறேன். 3 காஞ்ச மிளகா, பட்டை, கிராம்பு, ஏலக்காய் 2 போட்டு வறுத்து விட்டு அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். அதோட 1 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் போட்டு அதையும் சேர்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கிறேன். ஒரு கடாயில் ஒரு எண்ணெய் சட்டியில் 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு அதில் ஜீரகம், அதுவும் முழு ஜீரகம் 1 டீஸ்பூன் போட்டு பொரிய விட்டு வெங்காயம், நல்ல ஒரு பெரிய வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணது அதை போட்டு நல்லா வதக்கி எடுத்து வச்சுக்கலாம். அது வதங்கிறதுக்கு 1 டீஸ்பூன் உப்பு போட்டிருக்கேன். 1/2 டீஸ்பூன் கறி மசாலா தூள் போட்டு நல்லா இதை வதக்கிக்கலாம். இதோட காரத்துக்கு தகுந்த மாதிரி நீ மிளகாத்தூள் போட்டுக்காங்க. நான் 1 டீஸ்பூனுக்கு மிளகாத்தூள் போட்டிருக்கேன். இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த எண்ணெயிலே போட்டு வதக்கும் போது நல்லா அது பச்சை வாசனை போய் நல்லா வதங்கும். 1 டீஸ்பூனுக்கு இஞ்சி பூண்டு விழுது போட்டிருக்கேன். அதையும் அந்த எண்ணெயில் நல்லா வதக்கிக்கலாம். அப்புறம் அரைச்சி வச்சிருந்த மசாலா, இந்த கிரேவிக்கு ரொம்ப முக்கியமானது இந்த மசாலா தான். இந்த மசாலாவையும் போட்டு ஒரு 2 நிமிஷத்துக்கு நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிட்டு நம்ம கட் பண்ணி வச்சிருந்த சிக்கன் இதில் போட்டு அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இப்போது இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இந்த சிக்கன் முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றி இதை ஒரு 5 to 10 நிமிஷம் நல்லா வேகட்டும். அதில் வேகிறதுக்கு கருவேப்பிலை, மல்லி, புதினா போட்டு நல்லா அதை மிக்ஸ் பண்ணி விட்டு ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு நான் வேக வைக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பராக வெந்துருச்சு. லைட்டாக தண்ணி இருக்குது. வேணும்னா இந்த கிரேவியை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கலாம். சப்பாத்தி, பராட்டா, நான் அந்த மாதிரி சாப்பிட்லாம். அப்படி இல்லைன்னா தண்ணியை வற்றி நீங்கள் சாதத்துக்கும் யூஸ் பண்ணலாம். இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ. பை பாய்.